ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி நார்த்தங்காய் வச்சு நார்த்தங்காய் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நார்த்தங்காவை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு நார்த்தம்பழத்தோட ஜூஸ் மட்டும் புழிஞ்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. நார்த்தம்பழத்தை புளியும் போது ரொம்ப புழிஞ்சிடக்கூடாதுங்க, அப்புறம் தோலில் உள்ள கசப்பெல்லாம் இறங்கிடும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, அடுத்து காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நார்த்தம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நார்த்தங்காய் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நார்த்தங்காய் ஜூஸ் மட்டும் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஒரு சிம்பிளான நார்த்தங்காய் ரைஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. நான் கோவக்காய் மசாலா கூட வச்சுருக்குறேங்க. நார்த்தங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதை வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. இதுவும் லெமன் ரைஸ் மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இதை லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபியாக இருக்கும் பசங்களுக்கு. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.